மை டியர் ஃப்ரெண்ட், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வியட்நாம், இது நமக்கு தெரியும். வியட்நாமும் இந்தியா அளவுக்கு இல்லை, ஆனால் அது கொஞ்சம் வியட்நாம் ஒரு சின்ன நாடு. அதனால் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் அங்கே உள்ளே இருக்காங்க. அதனால் இப்போ இந்த கொரியா மாதிரி அங்கேயும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த இதில் நமக்கு ஒரு வேக்கன்சி கிடச்சிருக்கு. அது என்னென்னு பாருங்கள், மேப்பை பாருங்கள். ஓகே, வியட்நாம். இங்கே எலக்ட்ரானிக்கில் ஃபேக்ட்ரி ஹெல்பர்ஸ் ஃபுல்லாக இந்த அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிப்ஸ், மதர் போர்டு சம்மந்தப்பட்டது தான் அங்கே மேனுஃபேக்சர் ஆகுது. அதில் நமக்கு பேக்கிங் செக்ஷனில் விடுவாங்க. ஓகே, இதில் ரொம்ப படிச்சுக்க வேண்டிய தேவையில்லை. வரோம் அதை ஒரு வேளை செக்கிங் டெஸ்டிங் பண்ணணும். அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்து வச்சு எங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவ்வளோதான், வேறு இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. 10 hours டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ வியட்நாமுக்கு இங்கேருந்து விசிட்டில் போயிட்டு ஒர்க் பெர்மிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இந்தியன்ஸுக்கு பக்கா ஒரு பிரச்சனை இல்லை. அழகாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்தியன், நேபாள் அப்ளை கேட்டிருக்காங்க. மற்ற நாடுகள் வேணாம். இந்தியன்ஸுக்கு எங்கே போனாலும் மதிப்பு தான். ஓகே, ஸோ இது விசிட் எம்ப்ளாய்மெண்ட். ஒன்றும் பயப்படாண்டா, நான் போயிட்டு திரும்பி வந்துடுறோன்னோ எல்லாம் பயப்படக்கூடாது. இறங்குனா தான் சார் அடுத்தது பார்க்க முடியும். ஓகே, நாங்களும் எல்லாமே ஒர்க் பெர்மிட் லீகலாக எடுக்கணும்னா அவன் சொல்கிறான் ஆட்களே இங்கே வேண்டாம், இங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது, அதனால் உள்ளே வந்துட்டா நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி தான். அதனால தான் இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எல்லாமே இப்படிலாம் சொல்கிறீங்களே. ஆமாம், வழிகள் என்னென்ன வழிகள் இருக்குது அதை சொல்கிறோம். நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நல்ல வழி என்னைக்கு வரும்? 1 வருஷத்துலேயும் வரலாம், 2 வருஷம் ஆகலாம். சிலவங்கெல்லாம் 10 வருஷம் பாஸ்போர்ட் முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணி போக முடியாமலே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் 10 வருஷம் ஆச்சு சார், புது பாஸ்போர்ட் எடுத்தேன், இப்போ அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன், 10 வருஷம் போயிட்டு போகலை. இப்போ பாருங்கள், அதாவது பாஸ்போர்ட் இன்னைக்கு எடுத்து 3 நாளில் ஏறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது புரியுங்களா? சரி, ஓகே. ஸோ வியட்நாம் போயிட்டு சம்பாதிக்கணும். சம்பாத்தியம் ஓரளவுக்கு இந்த $500 ப்ளஸ் ஓட்டினா ஒரு 50-60 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போது மால்தீவுக்கு போகிறோம் இல்லையா, இல்லைனா மொரிஷியஸ்க்கு போகிறோம். அதே மாதிரி தான் வியட்நாம் கூட சம்பளம். இது கம்மி தான். வியட்நாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 வரும். 1.35, 1.40 அந்த ரேஞ்சில் முடியும். அதான் சொல்ல, மேக்ஸிமம் 1.5 போயிடலாம். உங்களுக்கு யாராருன்னா சொல்லுங்கள். ஓகே, இல்லைன்னா நம்ம வேற பார்ப்போம். என்கிட்ட வந்ததை உங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கலாம்ல, ஒருவேளை வியட்நாமில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நாங்கள் போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு. ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ் ஒன்றும் வேண்டாம். விசா இஷ்யூ பண்ணிடுவோம், டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவோம், பேமெண்ட் கொடுங்க, இறங்கிடுங்க. ஒரு 60,000 ரூபா அங்கே கொண்டு கொடுத்துருங்க. அவங்க வேலையில் கொண்டு விட்டு உங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்போம் இல்லையா? எல்லாம் சொல்கிறீங்களே சார், உட்கார்ந்த இடத்துல இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா? யூடியூப் நீங்கள் எப்படி என்ன சந்திக்கிறீங்க, அதே மாதிரி தான் அவங்களும் சந்திக்கிறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அதில் முன்ன பின்ன பிரச்சனை ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா அதை அவங்க, நாங்கள், நீங்கள் எல்லோரும் நின்று பேசி சரி பண்ணி போகணும். வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இல்லையா? புது இடத்துல போயிடும், அதில் பள்ளம் மேடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி எடுத்து போகணும், அப்புறம் சரியாயிடும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.